ஒரு தகப்பனார் இருந்தாரு. இந்த தகப்பனாருக்கு ஒரு 5 வயதுல ஒரு குழந்தை இருந்துச்சு. தகப்பனாருக்கு காருனா ரொம்ப இஷ்டம். என்னது? காருனா ரொம்ப இஷ்டம். அந்த அவருக்கு எப்படியாவது கார் வாங்கணும்னு ஒரு ஆசை. நல்லா உழைச்சி நல்ல ஒரு புது காரு, நியூ காரு, நல்ல புதுசான விலை கூடின காரு ஒன்று வாங்கினாரு. வாங்கி அந்த கார்ல தன்னுடைய குழந்தையை வைத்து காலையிலையும் சாயங்காலமும் அப்படியே ரவுண்ட் அடிப்பாராம். அந்த காரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் காணப்படும். டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அந்த காரை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவார். ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட் இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு அந்த கார் மேலே அவ்வளோ இஷ்டம், அந்த கார் மேலே அவ்வளோ விருப்பமாக இருந்துச்சு. பின்னாடி இருக்கிறவங்களை கேட்குதா? ஹல்லேலூயா. என்ன சொன்னேன்? மேலே வெளிப்பா இருக்கிறீங்க. அந்த காரு அந்த தகப்பனருக்கு ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒரு முறை அந்த காரை கழுவி கொண்டு இருக்கும்போது அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னா அப்படியே அந்த காரை சுத்தி சுத்தி வந்து விளையாண்டு கொண்டு இருந்துச்சு. விளையாடி கொண்டு இருக்கும்போது அந்த தகப்பனார் அந்த குழந்தைய பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. அவரு சந்தோஷத்துல சிரிச்ச முகத்தோட அந்த காரை கழுவி கொண்டு இருந்தாராம். திடீரென்று அந்த குழந்தையை காணவில்லை. சுத்தி கொண்டிருந்த குழந்தையை காங்கலையே அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்து கடைசியில அந்த குழந்தை எங்க இருக்கிறது என்றால் வண்டிக்கு முன்னாடி ஒரு பேனட்ல கீழே கடந்த ஒரு கம்பியை வைத்து அந்த கார்ல கிறுக்கி கொண்டு இருந்தான். அந்த கார்ல என்ன செஞ்சாங்க? உடனே தகப்பனாருக்கு வந்த கோபம் தாங்க முடியல. நான் பிரியமாய் வாங்கின காரை குழந்தை கிறுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கையை பிடித்து அந்த பேனட்ல அடி 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 அடின்னு அடிச்சாங்க. அடிச்ச உடனே அந்த குழந்தை அப்பா அப்பா அப்பான்னு கதறும் போது அதற்கப்புறம் தான் தெரியுது தன்னுடைய குழந்தைய அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த தகப்பனார் அழுதுட்டாரு. பேனட்ல ஃபுல்லா ரத்தம், ஃப்ரண்ட் நூல பேனட்ல ஃபுல்லா ரத்தமாயிடுச்சு. உடனே அந்த குழந்தைய தூக்கி கொண்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாரு. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர் வந்து பார்த்து தகப்பனார்ட்ட சொன்னாரு, குழந்தையுடைய மணிக்கட்டு வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே தகப்பனாருக்கு தாங்க முடியல, அழுக தாங்க முடியல. அவசரப்பட்டுட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கிட்டாரு. உடனே மணிக்கட்டை எடுத்தாங்க. சில மணி நேரம் கழித்து அந்த குழந்தை விழித்து கொண்டது. முழிச்ச உடனே தன்னுடைய தகப்பனாரை பார்த்தாரு. தகப்பனார் அப்படியே கண்களினால கூப்பிட்டான். அந்த குழந்தை கண்களினால கூப்பிட்டது. அந்த தகப்பனார் நேரா காது கிட்ட போய் காதை குழந்தைக்கு நேராக வைத்து தகப்பனார்ட்ட அந்த குழந்தை கேட்டுச்சான், இந்த கை எனக்கு எப்பப்பா வளரும் அப்படின்னு கேட்டுச்சு. என்னது? இந்த கை 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா? எதுவுமே. பல்லு என்ன விழுந்துச்சுன்னா வளர்ந்துடும், நகம். அதே போலதான் இந்த கையும் நினைத்து அந்த குழந்தை கேட்டுச்சு, இந்த கையை எப்பப்பா எனக்கு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை கேட்ட உடனே அந்த தகப்பனார் அழுதுட்டாரு. அவரால் தாங்கி கொள்ள முடியல. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்தாரு. ரொம்ப அழுக. அவரால் தாங்கிக்க முடியாத இருதயத்துல இருந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சு விட்டாரு. கண்களிலிருந்து கண்ணீரா வந்துச்சு. நேரா அந்த காருகிட்ட போனாரு. அந்த பேனட்டு முன்னாடி ரத்தமா இருந்தது. இந்த காரை தொடச்சாரு. அந்த பேனட்ல இருக்கிற ரத்தத்தை தொடச்சாரு. அதற்கப்புறம் தான் அந்த பேனட்டை பார்த்தாரு. அந்த குழந்தை அந்த கம்பியை வைத்து டாடி ஐ லவ் யூ அப்படின்னு எழுதுச்சு. என்ன சொல்லிச்சு? டாடி ஐ லவ் யூ அப்படின்ட்டு அந்த பேனட்ல எழுதி இருந்துச்சு. பயங்கரமா அழ ஆரம்பிச்சு. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஏதோ நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஏதோ விழாவுல ஈட்டியினால குத்தப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு காயத்திலும் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுகிறது.